தேர்தலில் வாக்காளர்களை தேடி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய உகந்த நேரம் எது என்றும், பிரச்சாரங்களுக்கு நேரக்கட்டுப்பாடு வேண்டுமா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பிரச்சார டைம் காலையில் 10 மணிக்கு மேலே ஒரு 12 மணியோட முடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்கூல் பசங்கள்லாம் போயிட்டு வர டைம், அந்த டைமில் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிக்கணும். தேர்தலுக்கு இவங்க விளம்பரங்கிற பேரில் காலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்கு பண்ணுறாங்க, வெடி வெடிக்கிறாங்க. 20 வாகனம் 30 வாகனம் எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இடையூறு பண்ணுறாங்க. ஒரு எலெக்ஷனுக்கு வேட்பாளர் போகிறாங்கன்னா அதிகபட்சமே 10 வண்டிக்கு மேலே அலோடு கொடுக்கக்கூடாது. அதுமாரி 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கிற பக்கத்தில் அதுலேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு தூரம் மீட்டிங்கோ நின்று பேசுகிறத வச்சுக்கக்கூடாது. காலையில் 11 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரையும் தான் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். மக்களுக்கு இடையூறு இல்லாமல், வாகனங்கள் அதிகமாக இல்லாமல், பட்டாசுகளை இது பண்ணாமல், ஒலிபெருக்கினுடைய வேலையத்தை குறைச்சி மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் தேர்தலை சிறப்பாக நடத்தணும்னு மக்களுடைய கோரிக்கை. இது 9 மணிக்கு மேலே நைட்டு இரவு 8 மணி வரை இந்த கால அவகாசம் தேவைப்படுகிறது. பிரச்சாரம் செய்வதற்கு 8 மணியோடு முடித்துக் கொள்வது நல்லதாக தெரிகிறது எனக்கு. 5 மணி 6 மணி மேல் பிரச்சாரம் செய்தால் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அது பொதுவான விஷயமா ஆயிடும். மீதி இந்த வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் லீவு, அதில் மக்களுக்கு எந்த ஒரு ஸ்கூல் பசங்களுக்கோ மக்களுக்கோ எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ணால் கட்சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம், நன்றியாக இருக்கும். பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா அமையும். மக்கள் குரல் பகுதியில் திட்டக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.